ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ், நம்ம இந்த வீடியோ 11th தமிழுக்கான மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் லாஸ்ட் மினிட் கொஸ்டின்ஸ் பசங்களா. ஸோ வீடியோ வந்து ஃபுல்லாக பார்த்துட்டு இதில் இருக்கிற எல்லா கொஸ்டினும் பசங்க படிக்க ஆரம்பிச்சிருங்க. ஏன் சொல்கிறேன்னா, நம்ம பசங்களுக்கு நான் ஏற்கனவே குருவினா சிறுவினா நெடுவினா எல்லாத்தையும் அப்லோட் பண்ணிட்டேன். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் ஒரு சில எக்ஸ்ட்ரா 2 to 3 4 கொஸ்டின்ஸ் பார்த்தீங்கன்னா ஆட் பண்ணி அதே கொஸ்டின் சேர்த்து போட்டிருக்கேன். ஸோ இந்த எக்ஸ்ட்ரா கொஸ்டின்ஸ் ப்ளஸ் நான் ஏற்கனவே போட்டு இந்த கொஸ்டின்ஸ் நான் படிச்சிருந்தீங்க. இந்த எக்ஸ்ட்ரா கொஸ்டின்ஸ் இப்போ நீங்கள் பார்க்குறீங்க அப்படின்ற பட்சத்தில் நிச்சயமாக பொதுத் தேர்வில் கேட்கக்கூடிய அனைத்து வினாக்களுக்குமே 90% வினாக்களுக்கு நம்ம பசங்க குருவினா சீர்வினா நெடுவினா பக்காவா அட்டன் பண்ணிடலாம்ப்பா. ஸோ அந்த மாதிரி பக்காவா போட்டிருக்கேன். ஸோ வீடியோ வந்து ஃபுல்லாக பார்த்துட்டு எல்லா கொஸ்டினும் படிக்க ஆரம்பிச்சிருங்க. சப்போஸ் நம்ம போட்டிருக்கிற கொஸ்டின்ஸ்க்கு நம்ம பசங்க ஆன்சர் தெரியவில்லை அப்படின்ற பட்சத்தில் கமெண்ட்ல அந்த கொஸ்டினை போடுங்க. அதுக்கு நான் ஆன்சர் வந்து நம்ம டெலிகிராம் குரூப்ல போட்டிருக்கேன். ஆல்ரெடி ஸ்டடி மெட்டீரியல் போட்டேன். இதே மாதிரி நான் பசங்களுக்கு எல்லா சப்ஜெக்டான இம்பார்ட்டன்ட் நோட்ஸ், கைட்ஸ், மாடல் கொஸ்டின் பேப்பர்ஸ், ஸ்டடி மெட்டீரியல் எல்லாமே டக்கு தெரிஞ்சுக்கின்னு இப்போ வரைக்கும் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாம தான் டக்குன்னு ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்து பில் பட்டன் ஆல்னு செட் பண்ணுங்க. அப்போ நம்ம போற எல்லா வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் உடனே கொண்டு வந்து சேருப்பா. இன்னொரு முக்கியமான மேட்ரு, நம்ம போடுற கொஸ்டின்ஸை நீங்கள் ஃபர்ஸ்ட் பார்க்கணும்னு வச்சீங்கன்னா கீழே டெலிகிராம் குரூப் இருக்கு. இன்னும் யாரெல்லாம் ஜாயின் பண்ணாமல் இருக்கீங்களோ போய் டக்குன்னு ஜாயின் பண்ணுறங்க. சரி வாங்க இப்போ வீடியோக்குள்ள போயிடலாம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம செயலோட குறினா பார்த்துருப்பா. ஸோ குறினா வந்து பார்த்தீங்கன்னா போன வீடியோவில் வந்து நம்ம பசங்க 10 போட்டிருப்பேன். ஸோ அந்த 10 + எக்ஸ்ட்ரா இதில் வந்து 4 கொஸ்டின்ஸ் ஆட் பண்ணிக்க. சரிங்களா, மொத்தம் 14 கொஸ்டினாக இருக்கும் இதில் சிறுவினா பொறுத்த வரைக்கும். சரிங்களா, ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா 10வது கொஸ்டின், மதினா நகரம் ஒரு மாளிகை நகரம் என்னும் கூற்றினை உறுதிப்படுத்துக. ஸோ பசங்க ஒரு சில கொஸ்டின்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா சின்ன ஸ்பெல்லிங் மிஸ்டேக் இருக்கும். ஸோ அதை அட்ஜஸ்ட் பண்ணிங்கப்பா. ஸோ நெக்ஸ்ட் 11th வந்து பார்த்தீங்கன்னா சாழல் விளக்குக. 12th ஒன், உழைப்பாளர்களின் தோல் வலிமையால் விளைந்தவை யாவை. அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் 30th வந்து பார்த்தீங்கன்னா ஒழுக்கமும் பொறையும் உள்ள போல யாருக்குள் இவ்வடி எதனை குறிப்பிடுகிறது. ஓகேங்களா. நெக்ஸ்ட் 14th வந்து பார்த்தீங்கன்னா கற்றேன் என்பாய் கற்றாயா என்று அப்துல் ரகுமான் யாரிடம் எதற்கு கேட்கிறார். வெரி வெரி இம்பார்ட்டன்ட்ப்பா. ரிப்பீட்டடாக பல எக்ஸாம்பிள் கேட்டிருக்காங்க இந்த கொஸ்டின். சரிங்களா, ஸோ நெக்ஸ்ட் வந்து உரைநடை குறினாப்பா. உரைநடை குறினை பொறுத்த வரைக்கும் ஃபர்ஸ்ட் ஒன், பேச்சு மொழி எழுத்து மொழியை காட்டிலும் உணர்ச்சி வெளிப்பாட்டு சக்தி மிக்கது ஏன். ஓகேங்களா. இரண்டாவது, தமிழ்நாட்டின் மாநில மரம் சிறுகுறிப்பு வரைகை. வெரி 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 இம்பார்ட்டன்ட், நல்லா பார்த்து வச்சுங்க, கம்பல்சரி கேட்க வாய்ப்பு இருக்கிறது. நெக்ஸ்ட் தேர்ட் ஒன், கோட்டை என்னும் சொல் திராவிட மொழிகளில் எவ்வாறு எடுத்தாளப்பட்டுள்ளது. ஓகேங்களா. ஸோ அதுக்கப்புறம் 4th ஒன் பார்த்தீங்கன்னா ஊவேசா அவர்கள் பயின்ற கல்வி முறை குறித்து குறிப்பு வரைக. 5th ஒன் வெரி வெரி இம்பார்ட்டன்ட், ரிப்பீட்டடாக பல எக்ஸாம்ஸ் கேட்டு வந்திருக்காங்க. ஆனந்தரங்கரின் வர்ணனை திறனுக்கு ஓர் எடுத்துக்காட்டு தருக. 6th ஒன், இந்திய கட்டிடக்கலையின் 3 வகைகள் யாவை. வெரி வெரி இம்பார்ட்டன்ட். 7th ஒன், நாளைக்குள் திணிக்கும் மருந்து போல என்னும் ஓமையை ஜீவானந்தம் வாழ்வுடன் ஒப்பிடுக. ஓகேங்களா. 8th ஒன் ரிப்பீட்டடாக கேட்டிருக்க கொஸ்டின் தான். நாட்டுப்புறத்திலும் பட்டணத்திலும் சிறந்து விளங்குவதாக தாகூர் எவற்றை கூறுகிறார். ஓகேங்களா. 9th ஒன் வெரி வெரி இம்பார்ட்டன்ட்பா. உலகமா தேவி சுவரம் கோவில் கல்வெட்டில் காணலாகும் பெண் அதிகாரிகளின் பெயர்களிலிருந்து நீங்கள் அறிவது யாது. ஓகேங்களா. இந்த கொஸ்டின் நல்லா பார்த்து வச்சுங்க. ஒரு சில இந்த கொஸ்டின் படிச்சிருக்க மாட்டேன், கஷ்டமாக இருக்கு சொல்லிட்டு, ஆனால் வெரி வெரி ஈஸியான கொஸ்டின்ஸ்ப்பா. ஸோ நெக்ஸ்ட் நான் பார்க்கும்போது சிறுவினா. ஸோ சிறுவினாலே வந்து பார்த்தீங்கன்னா அதே மாதிரி எக்ஸ்ட்ரா ஒரு 2 to 3 கொஸ்டின்ஸ் ஆட் பண்ணிக்கிறேன். ஸோ அந்த கொஸ்டின்ஸ் நல்லா தெரியுதா பார்த்துங்கப்பா. ஸோ அந்த மாதிரி செய்யுள் சிறுவினா பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா நூல் ஒன்றின் முகவரியில் இடம்பெற வேண்டுவனாக நன்னூல் எவற்றை குறிப்பிடுகிறது. ஸோ அது லைட்டஸ்ட் ஸ்பெல்லிங் மிஸ்டேக் இருக்கும் பார்த்துங்க. செகண்ட் ஒன், சலசவாவில் செங்கையில் பாயும் இடஞ்சூட்டி பொருள் விளக்குக. ஓகேங்களா. நெக்ஸ்ட் தேர்ட் ஒன், தமிழ் பண்பாட்டின் அடையாளம் காவடி சிந்து. வெரி 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 இம்பார்ட்டன்ட்பா. இந்த கொஸ்டின் நம்ம பசங்க படிக்காம தான் டக்குன்னு படிச்சிருங்க. கஷ்டமாக இருக்குன்னு நினச்சிங்கன்னா டான் கைட் ரெஃபர் பண்ணுங்க. டான் கைடில் ஒரு சில கொஸ்டின்ஸில் ஈஸியாக இருக்கும். சரிங்களா, அதெல்லாம் ரெஃபர் பண்ணிங்க. ஸோ நெக்ஸ்ட் 4th வந்து பார்த்தீங்கன்னா சிங்கி பெற்ற பரிசு பொருட்களாக குற்றால குறவஞ்சி கூறுவன யாவை. ஓகேங்களா. நெக்ஸ்ட் 5th ஒன், தமிழக பெண்கள் பாடிக்கொண்டே விளையாடும் போது வெளிப்படுத்தும் மேன்மையான கருத்துக்களாக திருச்சாளர் உணர்த்துவன யாவை. ஓகேங்களா. இந்த கொஸ்டின் ரொம்ப இம்பார்ட்டன்ட், நல்லா பார்த்து வச்சுங்க. ஸோ நெக்ஸ்ட் 6th ஒன்பா, உயிர் தமிழை உயிர் என்று போற்று மீன்கள் இடஞ்சூட்டி பொருள் விளக்கம் தருக. ஓகேங்களா. 7th ஒன் வெரி வெரி இம்பார்ட்டன்ட், பல தடவை கேட்டிருக்காங்க இந்த கொஸ்டினும். வாய்க்காலின் சிறப்புகளாக குறிப்பிடப்பட்டுவன யாவை. ஓகேங்களா. 8th ஒன், மேகத்திடம் கூறுவது போல தோழி தலைவனுக்கு உணர்த்திய இறைச்சி பொருள் யாது. 9th ஒன், புறநானூற்று பாடலின் கருத்திற்கு இணையான குரட்பாக்களை குறிப்பிடுக. ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ். ஒரு 4லேருந்து ஒரு 5 குரலை பார்த்து வச்சுங்க 9th ஒனுக்கு. 10th ஒன், புகழுக்குரிய பண்புகளாக நீவர் கருதுவனை யாவை. ஓகேங்களா. 11th ஒன், வில்வரத்தினம் பாடத்தான் வேண்டும் என எவற்றை குறிப்பிடுகின்றார். 12th ஒன், மறிவில்லாத அரசென இருந்த மாநகர் ஓமையை பொருளுடன் பொறுத்துக. ஓகேங்களா. நெக்ஸ்ட் 13th ஒன் வெரி வெரி இம்பார்ட்டன்ட்பா. அப்படி இன்னொரு முக்கியமான மேட்டர் சொல்லி நம்ம பசங்களுக்கு, அதாவது நம்ம குருவினா சிறுவினா நெடுவினா சொல்லிட்டு 3த்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் எப்படி பேப்பர் ப்ரெசன்டேஷன் பண்ணணும், எப்படி பப்ளிக்கில் ப்ரெசென்ட் பண்ணால் உங்களுக்கு மார்க் நல்லா
நல்லா போடுவாங்க, எங்கே உங்களுக்கு மார்க் குறைப்பாங்க அப்படின்ற வரைக்கும் நம்ம பசங்களுக்கு பக்காவான சென்டம் டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் ஆல்ரெடி வீடியோ போட்டிருக்கோம், போய் பார்க்கலாம் பார்த்துருங்க. இதுக்கு அடுத்து நம்ம பசங்களுக்கு 11th பப்ளிக் எக்ஸாமுக்கான ஒரிஜினல் ஆன்சர் கீயை வச்சு பார்த்தீங்கன்னா ஒரு வீடியோ போட போகிறேன். ஸோ அதில் நம்ம பசங்களுக்கு மார்க் டிஸ்ட்ரிபியூஷன், அதாவது எப்படி உங்களுக்கு மார்க் தராங்க, பிரித்து தராங்க அப்படின்றத ஒரு ஃபுல் வீடியோ வந்து நம்ம பசங்களுக்கு இன்னும் கொஞ்சத்தில் போட்டுருப்பா. ஸோ அந்த வீடியோவில் நீங்கள் டக்கு தெரிஞ்சுக்கணுச்சுன்னா நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் டக்குன்னு சப்ஸ்கிரைப் பண்ணுறேங்க. சரி வாங்க இப்போ நெக்ஸ்ட் உரைநடையோட சிறுவினாக்கள் பார்த்தலாம். செகண்ட் ஒன் வெரி இம்பார்ட்டன்ட், மலை மனித வாழ்வில் சிறப்பிடம் பெற்றுள்ளது என்பதை எடுத்துக்காட்டும் விளக்குக. தேர்ட் ஒன், ஆனந்தரங்கர் ஒரு வரலாற்று ஆசிரியர் என்பதை எடுத்துக்காட்டும் விளக்குக. ஃபோர்த் ஒன், ஃப்ரெஸ்கோ ஓவியங்கள் கற்றளி கோவில்கள் குறித்து நீவர் அறிவனையாவை. வெரி 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 இம்பார்ட்டன்ட் பார்ட், ரிப்பீட்டடாக பல எக்ஸாம்பிள் கேட்டிருக்காங்க இந்த ஃபோர்த் கொஸ்டின். சரிங்களா? ஃபிஃப்த் ஒன், ஜீவாவின் பேச்சுநடை குறித்து சுந்தர ராமசாமி கூறுவன யாவை. ஓகேங்களா? நெக்ஸ்ட் சிக்ஸ்த் ஒன், தாமசிகம் என்றால் என்ன. இதுவும் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட், கம்பல்சரி படிச்சிடணும் பசங்க. செவன்த் ஒன், வேதி கலப்பில்லாத பூச்சிக்கொல்லி நடைமுறைக்கு சாத்தியமா, கருத்தை எழுதுக. ஓகேங்களா? எய்த் ஒன், சமண பள்ளிகளும் பெண் கல்வியும் குறிப்பு வரைக. நைன்த் ஒன், கலை சொல்லாக்கத்திற்கும் அகராதிக்கும் உள்ள வேறுபாடு யாது. ஸோ இந்த கொஸ்டின் நல்லா பார்த்து வச்சுங்க. 10th ஒன் பா, இந்த கொஸ்டின் மோஸ்ட்டாக படிச்சிக்க மாட்டீங்க, நல்ல தயவுசெய்து படிச்சிருங்க. படிக்காம இருந்தால் திராவிடர்களின் மலை குடியிருப்புகள் பற்றி எழுதுக. ரொம்ப இம்பார்ட்டன்டாக கேட்டிங்கன்னா இல்லை, ஜஸ்ட் ஓரளவுக்கு ஒரு கிளான்ஸ் பார்த்து வச்சுங்க. சரிங்களா? நெக்ஸ்ட் அணிகளை பொறுத்த வரைக்கும் நம்ம 4 அணி கொடுத்துருக்கேன், அந்த 4 அணி அப்படியே கொடுத்துருக்கேன். வேற்றுமை அணி, சொல் பின்வரும் நிலை அணி, அதுக்கப்புறம் உவமை மற்றும் உருவக அணிப்பா. ஸோ இந்த 4 அணிகளை படித்தாலே போதும், நம்ம பசங்க கண்டிப்பாக இப்போ பப்ளிக் எக்ஸாம் கேட்குற அந்த அணியை வந்து பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் அட்டன் பண்ணலாம். சரிங்களா? ஸோ அதுக்கு அடுத்து நம்ம பசங்க வந்து இலக்கணம், அதாவது இலக்கண கொஸ்டின்ஸ் கேட்பாங்க ஒரு சில கொஸ்டின்ஸ். ஸோ அதுக்கு என்னென்ன படிக்கணும்னு சொல்கிறேன் பாருங்க. மொழிக்கு முதலில் வரும் எழுத்துக்கள் எத்தனை அவை அவை. அதுக்கப்புறம் இரண்டாவது, மொழிக்கு இறுதியில், அதாவது முதலில் வர எழுத்துக்களும் இறுதியில் வரும் எழுத்துக்கள் எத்தனை அவை அவை. ஸோ இந்த 2 கொஸ்டின் எல்லாம் படிச்சுக்கங்க. ஸோ அதுக்கு அடுத்து தேர்ட் ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பசங்களுக்கு உயிரீறு மெய்யீறு விளக்குக. சரிங்களா? இந்த கொஸ்டின் மோஸ்ட்டாக படிச்சிருக்க மாட்டீங்க, தேர்ட் ஒன்றை பொறுத்த வரைக்கும் படிக்கலாம் படிச்சிருங்க. ஸோ நெக்ஸ்ட் ஃபோர்த் வந்து பகுப்பத உறுப்புகள் எத்தனை அவை அவைப்பா. ஸோ இது வெரி வெரி இம்பார்ட்டன்ட், இந்த கொஸ்டின் வந்து ரிப்பீட்டடாக பல தடவை கேட்டிருக்காங்க. ஸோ அதனால தான் மென்ஷன் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட் ஃபிஃப்த் ஒன், உவமை உருவகம் வேறுபடுத்துக. சிக்ஸ்த் ஒன் ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட், கம்பல்சரி படிச்சாகணும், உள்ளுரை உவமை இறைச்சி எடுத்து காட்டணும் விளக்குங்க. ஓகே பசங்களா? ஸோ நெக்ஸ்ட் செவன்த் ஒன், உவமை உருவகம். ஸோ ஆல்ரெடி போட்ட கொஸ்டின் போட்டிருக்கேன், ஸோ அதை இந்த செவன்த் ஒன் ஸ்கிப் பண்ணுறேங்கப்பா. சரிங்களா? ஸோ நெக்ஸ்ட் எயித் வந்து பார்த்தீங்கன்னா ஆசிரியப்பாவின் பொது இலக்கணம் எவையினும் 4 எழுதுக. கம்பல்சரி படிச்சாலும் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் இந்த கொஸ்டின். நெக்ஸ்ட் நைன்த் ஒன், ஆசிரியப்பா எத்தனை வகைப்படும் அவையாவை. 10th ஒன், நோய் நாடி நோய் முதல் நாடி அது தணிக்கும் வாய் நாடி வாய்ப்ப செயல். இதில் பயின்று வந்துள்ள அணி யாது, அணி இலக்கணம் தருக. ஓகேங்களா? இந்த 10th கொஸ்டின் எல்லாம் பார்த்து வச்சுங்க. ஸோ அதுக்கடுத்து 11th கொஸ்டின்ப்பா, மெய்ப்பு திருத்த குறியீடுகளுக்கு உரிய பொருளை தருக. ஓகேங்களா? ஸோ 11th பார்த்து வச்சுங்க. 11th நம்ம பசங்க மோஸ்ட்டாக படிச்சிருக்க மாட்டீங்க, ஒரு சில வாட்டி இந்த 11th கொஸ்டின் கேட்குறாங்க. சரிங்களா? ஸோ அதுக்கப்புறம் நயம் பாராட்டுக. ஸோ நம்ம பசங்க வந்து பாடல் கொடுத்து நயம் எழுத சொல்லும் பார்த்தீங்கன்னா ஏதாச்சும் 3 நயம். ஸோ அந்த 3 நயம் எழுத சொல்லும் போது நம்ம பசங்க எதுக நயம், மோனை நயம், ஏபு நயம், இந்த 3 நயம் எழுதிருங்கப்பா. எதுகைனா 2ஆம் எழுத்து 1 வருவது, மோனை நயம் முதல் எழுத்து 1 வருவது, ஏபு நயம் கடைசி வார்த்தை 1 வருவது. சரிங்களா? ஸோ அதோடு இல்லாமல் மையக்கருத்து பொறுத்த வரைக்கும் நம்ம பசங்களுக்கு தயவு செஞ்சு சமையன்ட்டு சொல்கிறேன் பாருங்க. உங்களுக்கு அந்த மையக்கருத்து புரிஞ்சிச்சுன்னா எழுதுங்க, அப்படி புரியாத பட்சத்தில் பாட்டிலேருந்து ஒரு 4 லைன் அப்படியே எடுத்து பேரமா எழுதி விடுங்க, அது முடிஞ்சிச்சு. சம்டைம்ஸ் உங்களுக்கு லக்கு இருந்தால் ஃபுல் மார்க் போட்டுருவாங்க. சரிங்களா? ஸோ அதுக்கடுத்து நடுவினாப்பா. ஸோ நடுவினா பொறுத்த வரைக்கும் கல்லும் கதை சொல்லும், அப்புறம் ஃபர்ஸ்ட் வந்து அந்த பேச்சு மொழி எழுத்து மொழி அது வேறுபடுத்துக. தேர்ட் வந்து சுந்தர ராமசாமியின் காற்றில் கலந்த பேரோசை என்னும் தலைப்பு ஜீவாவின் வாழ்க்கையில் எங்கு பொருந்தும் விளக்குக. வெரி வெரி இம்பார்ட்டன்ட், ரிப்பீட்டடாக பல தடவை கேட்டிருக்காங்க இந்த கொஸ்டினும். நெக்ஸ்ட் ஃபோர்த் ஒன், சிதறிய கடிதங்கள் உணர்த்தும் கருத்துக்களை சிதறாத விளக்குக. செய்யுள் நடுவினா பொறுத்த வரைக்கும் காவடி சிந்து ஒரு வழிநடை பாடல், இக்கூற்று அண்ணாமலையரின் பாடல் வழி மதிப்பீடு செய்க. 6th ஒன், பாரதிதாசன் ஒரு புரட்சி கவி என்பதை உதாரண பாத்திரம் வாயிலாக மெய்ப்பிக்க. ஓகேங்களா? 7th ஒன், திருக்குறள் மோஸ்ட்டாக நம்ம பசங்க பார்த்து வச்சுங்க. 8th ஒன், நன்னூல் பொறுப்பாயிரம் சிறப்பு பாயிரம் வாயிலாக அறியலாகும் செய்திகளை தொகுத்துரைக. சப்போஸ் 8th படிக்க முடியல அப்படின்ற பட்சத்தில் நம்ம பசங்க டைரெக்டாக திருமுருகன் பள்ளி படிங்கப்பா. 9th ஒன், மதினா நகரம் ஒரு வளமான நகரம், வெரி வெரி இம்பார்ட்டன்ட். சரிங்களா? ஸோ நெக்ஸ்ட் துணை பாடம் நடுவினா பொறுத்த வரைக்கும் நம்ம பசங்களுக்கு பிம்பம் கதை பார்த்துக்குங்க. 11th ஒன், வாடி வாசல் கதை பல தடவை கேட்டிருக்காங்க. ஸோ இந்த கொஸ்டின் எல்லாம் பார்த்து வச்சுங்க. ஸோ அதுக்கப்புறம் 12th ஒன் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பசங்களுக்கு வந்து இந்த சிம்போனி தமிழரும் ஆஸ்கர் தமிழரும் இசை தமிழுக்கு ஆற்றிய பணிகளை இன்னும் பாடப்பகுதி கொண்டு தொகுத்து எழுதுக. வெரி வெரி இம்பார்ட்டன்ட். 30th ஒன், நர்த்தகி நடராஜன் நேர்காணல் வழி அறிந்துவற்றை எழுதுக. லாஸ்ட் ஒன், ஏனை டாக்டர் பசங்களா. சரி ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், இதில் இருக்கிற எல்லா கொஸ்டினும் படிச்சிருங்கப்பா. சப்போஸ் நம்ம பசங்க ஸ்டடி மெட்டீரியல் கைடு வேணும், டெலிகிராம் குரூப் லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷன் இருக்கு, போய் ஜாயின் பண்ணுறேங்க. இதே மாதிரி நம்ம பசங்களுக்கு எல்லா சப்ஜெக்டான இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் கண்டினியூஸாக கொடுத்துட்டே இருக்கேன். ஸோ அதெல்லாம் மிஸ் பண்ணால் தெரிஞ்சுக்க நம்ம வச்சாலும்
நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் டக்குன்னு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்துக்கு பில் பட்டன் ஆல்னு செட் பண்ணுங்க. அப்போ தான் நான் போகிற எல்லா வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் உடனே கொண்டு வந்து சேரும்ப்பா. மறக்காதீங்க. இந்த இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு தெரியாமல் அவங்களும் ஷேர் பண்ணுங்கள். நம்ம பசங்களுக்கு அடுத்த வீடியோ தெளிவாக சொல்கிறேன். பப்ளிக் எக்ஸாமோட ஒரிஜினல் ஆன்சர் கீ வச்சு மார்க் டிஸ்ட்ரிபியூஷன் எப்படி பண்ணுறாங்க, ஸோ அது சம்மந்தப்பட்ட ஒரு வீடியோ வந்து அடுத்த வீடியோவில் போடுற பசங்க ஈவினிங். ஸோ அதை பார்த்து நம்ம பசங்களுக்கு எப்படி எழுதுனா மார்க் வாங்குவீங்க, ஸோ அப்படின்ற மாதிரி நம்ம பசங்க தெளிவாக புரிஞ்சிடும். பேப்பர் பப்ளிக் ப்ரெசன்டேஷன் சென்டம் டிப்ஸ் ஒரு வீடியோ போட்டிருக்கேன், பார்க்கலாம் பார்த்துருங்க. நம்ம சேனலில் இருக்குது. ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், அடுத்த தொடர்ந்து பார்க்கலாம்ப்பா, மிஸ் பண்ணுறாதீங்க.